டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா போரில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை, அமெரிக்கா தோல்வி என்று கூறுவதற்கான தருணம் அமெரிக்காவில் இன்னமும் வராவிட்டாலும் கூட இந்த போரினுடைய தோல்வியை டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையில் இருந்து வேறு யாருடைய தலையில் உருட்டிவிடலாம் என்பதற்கான விவாதங்கள் அமெரிக்காவில் ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கடும் போக்குவாத ஊடகமாகிய ஃபாக்ஸ் நியூஸில் இதற்கான விவாதங்களை அமெரிக்காவினுடைய கவர்ச்சி தாரகைகளை அமர்த்தி அவர்களுடைய கருத்தை கூறுவது போல அவர்கள் கூறினால் உலகம் ஏற்கும் என்று நினைக்கின்ற கருத்தின் அடிப்படையில் இந்த விவாதங்களை ஃபாக்ஸ் நியூஸ் ஆரம்பித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ரூமனுடைய மேசையில் ஒரு வசனம் இருந்தது, பொறுப்பு இங்கேயே இறுதியில் முடிகின்றது என்று அது எழுதப்பட்டிருந்தது. அதாவது அமெரிக்காவில் நடைபெறுகின்ற எல்லா தவறுகளும் அதற்கான பொறுப்புகளும் கடைசியாக அமெரிக்க அதிபரனுடைய மேசைக்கு தான் வர வேண்டுமே அல்லாமல் அவர்தான் பொறுப்பே அல்லாமல் மற்றவர்கள் பொறுப்பல்ல என்ற வாசகம் அதுவாகும். இதுதான் அமெரிக்க அதிபர்களுடைய வரலாற்றின் தலைமை வாசகமாகவும் இருந்து வருகின்றது. இந்த வாசகத்தை மாற்றி பொறுப்பு கூறலில் இருந்து டொனால்ட் ட்ரம்பை காப்பாற்றி ரிப்பப்ளிக்கன் கட்சியையும் வாக்கு வங்கியையும் காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை விட்டு இப்பொழுது மக்கள் பெருமளவில் விலகிவிட்டார்கள். தனிநபர்களை பாலாயம் பண்ணுகின்ற மேகா என்கின்ற அணியை சேர்ந்தவர்கள் தான் அமெரிக்க அதிபரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் அற்ற நீர் குளத்து அருநீர் பறவைகளாக வெளியேறிவிட்டார்கள். இந்த போரை டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையில் இருந்து யாருடைய தலையில் பொறித்து விடுவது என்பதற்கு 4 பேர்வழிகள் அகப்பட்டிருக்கின்றார்கள். முதலாவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, இரண்டாவது லின்சே கிரஹம், மூன்றாவது மேக் டைசன், நான்காவது ஜாக் கானே ஆகியவர்கள். இது தவிர கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இப்படியொரு போரை ஆரம்பிக்க வேண்டும் என்று என்னிடம் கூறியது நீங்கள் தானே என்று ஊடகங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்ஸெட்டை பார்த்து அமெரிக்க அதிபர் கூறியதை உலகம் மறந்து விடவில்லை. எனவே போரை ஆரம்பிப்பதற்கு முதல் காரணம் அமெரிக்க அதிபர் இல்லை, அவருக்கு இது பற்றி எதுவும் விளங்காது. அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு மாயையில் இருப்பவர், சிக்ஸக் முறையில் நேற்றொரு பேச்சு இன்றொரு பேச்சாக இருப்பவர். எனவே பின்னால் இருந்துதான் யாரோ இந்த வேலையை செய்து விட்டார்கள் என்பது இந்த ஊடகவியலாளர்களுடைய வியூகமாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபரை காப்பாற்ற களமிறங்கி இருக்கின்றார்கள் இவர்கள். ஆனால் ஈராக் போர் நடைபெற்ற பொழுது முதலில் இது போல ஒரு நிலை காணப்பட்டது. சதாம் ஹுசேனிடம் நச்சு ஆயுதங்கள் இருக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையில் பொய்யுரைத்த கருப்பரான கொலின் பவல் தான் இதற்கு காரணம் என்று கூறப்பட்டது. இரண்டாவதாக உப அதிபர் டிக் செனே தான் காரணம் என்று கூறப்பட்டது. ஆனால் முடிவு அப்போதைய அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷின் தலையில் தான் இறங்கியது. அவருடைய தவறான முடிவுதான் ஈராக் போருக்கு காரணம் என்பதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈரான் போர் அதுபோல ஒரு போராக இருக்கின்றது. ஆனால் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷை போல இவரை மாட்டி விடாமல் காப்பாற்ற கன்சர்வேட்டிவ் முயற்சி எடுத்திருக்கின்றது என்பதுதான் இதனுடைய விடயமாகும். இந்த தவறு டொனால்ட் ட்ரம்பில் பொறியுமாக இருந்தால் ரிப்பப்ளிக்கன் கட்சி வருகின்ற நவம்பர் தேர்தலை வெற்றி பெற முடியாது, அடியோடு ஆட்டம் காண நேரிடும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் தன்னால் எதையுமே செய்துவிட முடியும் என்கின்ற ஒரு மனப்பால் குடித்த மாயையில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர். ஜானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி என்கின்ற திரைப்பட பாடல் அவருக்கு மிகவும் பொருந்துகின்றது என்பது இதனுடைய கருத்தாகும். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஒரு திறமை குன்றிய அதிபர். கோவிட்-19 வந்த பொழுது அவரினால் அதை எதிர்கொள்ள முடியாமல் தலைதெறிக்க ஓடினார். தானே கொரோனாவினால் சிக்கப்பட்டு வைத்தியசாலையில் கிடந்தார். அவர் மீது பெண்கள் தொடர்பான பல வழக்குகள் இருக்கின்றன. அந்த வழக்குகள் இதுவரை எந்த அதிபரும் சந்திக்காத வழக்குகளாக இருக்கின்றன. அதுபோல வரி கட்டாத வழக்கிலும் அவருக்கு பிரச்சனைகள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் எப்படி தேர்தலில் வெற்றி பெற்றார் என்றால் அவருடைய எதிரிகளாகிய டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் போன்றவர்கள் செய்த முட்டாள்தனமான வேலைகளினால் தான் டொனால்ட் ட்ரம்ப் இத்தனை குற்றம் இருந்தும் வெற்றி படிக்கு ஏறினார். உலகில் நடக்காத அதிசயத்தையும் அவர் நடக்க செய்தார். ஆனால் அவரினால் எதையுமே சரிவர செய்ய முடியாது. சொல்ல முடியும், ஆனால் அவரினால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாகும். இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுது எதையெல்லாம் செய்வேன் என்று கூறி வந்தாரோ அதில் எதையுமே
எதையுமே அவர் செய்யவில்லை என்பதுதான் உண்மையாகும். எனவே அவர் பல இடங்களில் தாவி தாவி ஆடு புல் மேய்ந்தது போல அவர் அங்கும் இங்குமாக புல் மேய்ந்து திரியும் ஒருவராகவே இருக்கின்றாரே அல்லாமல் அவருக்கு வேறு எதுவும் தெரியாத காரணத்தினால் இந்த போரை பின்னால் இருந்து தூண்டிவிட்டவர்கள் தலையில் பொறித்து விவகாரத்தை முடிக்க போகின்றார்கள். இப்பொழுது ஈரான் போரும் அதனால் உண்டான தோல்வியும் பின்னடைவும் இதற்கெல்லாம் காரணம் நெட்டன்யாகுதான் என்று இஸ்ரேலிய பிரதமருடைய தலையில் மிளகாய் அரைக்க பார்க்கின்றார்கள் என்பது இந்த செய்தி தரும் தகவலாகும். ஆனால் அமெரிக்க மக்களை பொறுத்தவரையில் ஹாரி எஸ் ட்ரூமனுடைய வாசகத்தையே இன்றும் நம்புவவர்களாக இருக்கின்றார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறுதியில் அது அதிபரின் மேசையில் தான் வந்து முடியும். வெற்றிக்கும் அதிபரே பொறுப்பு, தோல்விக்கும் அதிபரே பொறுப்பு. தோல்வி அடைந்தால் தொண்டனின் தலையிலும், வெற்றி பெற்றால் தலைவனின் தலையிலும் போடுகின்ற பாணியில் அமெரிக்க மக்கள் இல்லை என்று அந்த செய்தி கூறுகின்றது. இப்படி செய்வதன் மூலமாக ஈரான் போரில் அமெரிக்கா வெற்றி பெறவில்லை என்பதை அமெரிக்காவே பிரகடனம் செய்வது போன்ற ஒரு வேலையை ஃபாக்ஸ் நியூஸ் செய்கின்றது. ஃபாக்ஸ் நியூஸில் இருந்து பேசுகின்ற பெண்கள் கவர்ச்சி தாரகைகளாக இருந்து பேசுகின்றார்கள். கவர்ச்சி மட்டும் கருத்தை ஏற்படுத்திவிட போதாது. அவர்களுக்கு பரந்த ஞானம், உலக அறிவு, தேடலினுடைய தெளிவு, உதாரணங்களினுடைய சிறப்புகள் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்பை கவர்ச்சியால் காப்பாற்றி விடலாம் என்று கருதுகின்றார்கள். இது ஃபாக்ஸ் நியூஸ் இழைத்துக் கொண்டிருக்கின்ற தவறாகும். ஏனென்றால் அமெரிக்கா இந்த போரில் வெற்றி பெறவில்லை என்பதை எடுத்துரைப்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே போதுமானதாக இருக்கும் என்பதை ஃபாக்ஸ் நியூஸ் கண்டுபிடிக்கவில்லை. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.